வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். அல்ஜிப்ராவில் ஒரு 2 ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். அதுக்கான டெரிவேஷன் மட்டும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு a + b தி ஹோல் கியூப்க்கான ஃபார்முலா. a + b தி ஹோல் கியூப்னா என்ன மீனிங்னா a + b நம்ம 3 தடவை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். a + b × a + b × a + b. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அடிமானம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை நம்ம கூட்டிடுவோம். அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், a பவர் m + n அப்படின்னு நம்ம கூட்டிடுவோம். ஓகேங்களா? அப்போ அடிமானம் நமக்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பவர் என்ன பண்ணிடுவோம், கூட்டிடுவோம். அதே மாதிரி தான் இங்கே அடிமானம் சமமாக இருக்கு, பவரில் 1 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதாவது இதனுடைய பவரை மட்டும் நான் கூட்டிடுறேன். a + b இன்ட்டு a + b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் a + b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a + b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a² + 2ab + b². இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி டெரைவ் பண்ணுறோம்னா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஏவை வச்சு நம்ம எல்லா பக்கமும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஏவை வச்சு உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் a × a² என்ன வரும், a³ வரும். a × a² அடிமானம் சமமாக இருக்கு, நம்ம பவரை கூட்டிடுவோம். ஓகேங்களா? அப்போ a × a² a³. ஓகேங்களா? அடுத்து a × 2ab என்ன வரும், ப்ளஸ் 2a இங்கே ஒரு a இங்கே ஒரு a, அப்போ a² b. ஓகேங்களா? 2a² b அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து ஏவை வச்சு b² மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் a b² கிடைக்கும். அடுத்து b வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். b × a² என்ன வரும், a² b ப்ளஸ் b × 2ab ப்ளஸ் b × 2ab 2ab² வரும். 2ab² வரும். அடுத்து b × b² என்ன வரும், ப்ளஸ் b³ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறோம், அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். இங்கே a³ ப்ளஸ் இங்கே ஒரு 2a² b இருக்கு, இங்கே ஒரு a² b இருக்கு. அப்போ என்ன வரும், 3 மாறிடும். 2 + 1 3, 3a² b. இங்கே ஒரு ab² இருக்கு, இங்கே 2ab² இருக்கு. அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும், 3ab² அப்படின்னு கிடைக்கும். லாஸ்டா b³. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், a³ + b³ ப்ளஸ் இது ரெண்டுல இருந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 3ab காமனாக எடுத்துறேன். 3ab காமனாக எடுத்துறேன். இதுல இருந்து 3ab நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 3 எடுத்துட்டேன். a² இருந்து a வெளியே